மக்களே, நான் நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு நயகரா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கேன். நயகரா ஃபால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கனடா சைட்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க இவ்வளவு கூட்டம்னு. நிறைய பேர் இந்த கார்ல ஓரமா நிப்பாட்டி இருக்காங்க. செம்ம கூட்டமா இருக்கு. இங்க இருந்து பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸா இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து ரெயின்போ பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போய் நடுவில் நின்று பார்க்க போறேன். இந்த ரெயின்போ பிரிட்ஜ் வந்து யூஎஸ்ஏ கனடாவை கனெக்ட் பண்ற பிரிட்ஜ். ஸோ ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து சொந்தமில்லாத ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்த வாட்டி நியூ இயர் கொண்டாடலாம் அப்படின்ற ஐடியா தான். ஸோ இந்த ரெயின்போ பிரிட்ஜ் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஎஸ் விசா கூட தேவை கிடையாது. வெறும் பாஸ்போர்ட் இருந்தாலே போதும். ஏன்னா வந்து நீங்க யூஎஸ் சைடு போக போறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் போயிட்டு பாதி வழியில் நின்றுட்டு வர போறீங்க. மக்கள் இங்க பாத்தீங்கன்னா இங்க டேப் பண்ற வசதி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா $1.25 காயின்ல போடுற மாதிரி இருந்துச்சு. காயின் வந்து இங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டேப்பே பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணி ரெயின்போ பிரிட்ஜ் வழியா வந்திருக்கேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து கூட்டமே கிடையாது. அங்க வந்து கூட்டம் மோதிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த வாட்டி நியூ இயர் வந்து கனடாலையும் கிடையாது, யூஎஸ்லயும் கிடையாது, நடுப்பட்ட இடத்துல வந்து கொண்டாட போறோம். பாத்துக்கோங்க எவ்வளவு காலியா இருக்கு அப்படின்னு. அடுத்த வருஷம்லாம் வந்தீங்கன்னா இங்க வந்துருங்க. யோசிக்கவே வேணாம், அங்க போய் முட்டி மோதுறதுக்கு. இங்க ஜாலியா படுத்துக்கிட்டே பார்க்கலாம். கேட்டா மக்களை இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ மற்றும் கனடா நடுவுல இருக்கிற பகுதியில் நிக்கிறோம். சோ இந்த நியூ இயர் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நாட்டிலையும் கொண்டாடாம நடுவுல உள்ள காமனான பகுதியில் கொண்டாட போறோம். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சோ இங்க இருந்து கனடாவுடைய நயகரா ஃபால்ஸும் யூஎஸ் உடைய அமெரிக்கன் ஃபால்ஸும் ரெண்டுமே நல்லா தெரியுது. மக்களே, ஒரு வழியா நியூ இயர் கொண்டாடியாச்சு. 2026 பிறந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன். இந்த வருடம் எல்லாருக்குமே சக்சஸா அமையறதுக்கு வாழ்த்துக்கள்.